இதுவரைக்கும் நம்ம கிரியேட்டிவ் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்ப நமக்கு இந்த 7 யூனிட்ல இருந்து ஒவ்வொரு யூனிட்ல இருந்து எனிவன் கேக்குதா நான் பேசுறது? கேக்குது சார், கேக்குது. ஓகே ஓகே. ஸோ ஓகே, அப்ப இந்த பார்த்தா இந்த 7 யூனிட் இருக்குல்ல, இந்த 7 யூனிட்ல ஈக்குவலா ஒரு 12 to 15 மார்க்ஸ்க்குள்ள ஒவ்வொரு யூனிட் வந்து ஈக்குவலா வந்துடும். ஸோ அப்ப நம்ம இந்த லாஸ்டா சொன்ன அந்த 3 யூனிட் ரொம்ப ஈஸியா இருக்கும். எதுனா எம்எஸ் அக்சஸும் பவர் பாயிண்ட் இன்டர்நெட். ஸோ பேசிக்கா கம்ப்யூட்டர் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம், அதனால ஒரு டைம் பார்த்தாலே அதுலயும் நம்ம அந்த 15 மார்க் எடுத்துக்க முடியும். ஸோ விண்டோஸ் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்க மாதிரி, புதுசா படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா தான் வேர்ட் அண்ட் எக்ஸல் வந்து கொஞ்சம் பிரீஃபா இருக்கும். ஆனா இது கத்துக்கே ஆகணும். அப்ப இதை நீங்க லேர்ன் பண்ணாதான் உங்களால ஆபீஸ் ஒர்க்கை கண்டிப்பா பண்ண முடியும். ஸோ அதனால ரொம்ப முக்கியம். அதுல மார்க் நீங்க அது ஃபுல்லா பெருசா படிச்சா மார்க் கம்மியா தான் எடுக்க முடியும். பட் வந்து இதை நீங்க லேர்ன் பண்ணாதான் ஆபீஸ் ஒர்க்கு பண்ண முடியும் கண்டிப்பா. ஓகே ஓகே. இப்ப பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர் சொல்லல. சோ அதுல என்ன சப்ஜெக்ட் இருக்கு? மீட் பண்ணுங்க, ஒரு மெசேஜ் பண்ணிருங்க. ஓகே. இப்ப பேசிக்கா கம்ப்யூட்டர் அப்படின்னா, ஸோ அதுல என்ன பேசிக் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர், ஹிஸ்டரி ஆஃப் கம்ப்யூட்டர். ஸோ ஹிஸ்டரி ஆஃப் கம்ப்யூட்டர் வந்து வெரி கொஸ்டின்ல வந்து இல்ல. ஸோ 2015 முடிய இந்த ஹிஸ்டரி ஆஃப் கம்ப்யூட்டர் பத்தி கொஸ்டின் வந்துருக்கு. அதை பத்தி நீங்க படிக்கணும்னு எனக்கு தெரிஞ்ச அவசியம் இல்லை. ஆனா ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ நிறைய ஜென்ரேஷன் இருக்கு, மொத்தம் 5 ஜென்ரேஷன் இருக்கு. ஸோ அன்மியூட் பண்ணுங்க கொஞ்சம். Xiaomi போன் வச்சுக்கிறவங்க தான் சார், Xiaomi போன். ஓகே. சரி ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் நிறைய ஒன் வேர்ட் கேட்டிருப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்னா அது என்ன யூஸ் பண்ணாங்க, இந்த காம்பவுண்ட் ஆஃப் என்ன காம்பவுண்ட் யூஸ் பண்ணாங்க, ஒரு டேபிள் மாதிரி புக்கில் கொடுத்துருப்பேன். ஸோ அது வந்து வேக்கம் டிப்ஸ் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் யூஸ் பண்ணாங்க. இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ இயர்லாம் வந்து அடிக்கடிக்கு மாறும். இயர்லாம் இது வரைக்கும் கேட்டது இல்லை. பட் இயர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரியா இயர் ஃபாலோ பண்றாங்க. பட் கரெக்டான இயர் எதுவுமே இல்லை. ஸோ அதனால அதை பத்தி ஒரி பண்ணிக்கலாம், இது வரைக்கும் கேட்டதும் இல்லை. ஸோ இப்போ நீங்க அதுல என்ன காம்பவுண்ட் யூஸ் பண்றாங்க கண்டிப்பா தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் என்ன காம்பவுண்ட் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு நிறைய டைம் 1 மார்க்ல வந்திருக்கு. வேக்கம் டிப் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் யூஸ் பண்ணாங்க. செகண்ட் ஜென்ரேஷன் டிரான்சிஸ்டர், தேர்ட் ஜென்ரேஷன் ஐசி, ஸோ ஃபோர்த் ஜென்ரேஷன் விஎல்சி, ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஏஐ. இப்போ இருக்க வந்து ஏஐ தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ அது எல்லாமே டேபிள் மாதிரி புக்கில் கொடுத்துருப்போம். அதை நீங்க ஈஸியா பார்த்தாலும் அவங்க புரிஞ்சிருக்கும். ஸோ அதுல இருந்து கண்டிப்பா ஒன்னு 5 மார்க்ல வந்தா வரும், அப்படியே 1 மார்க்ல அதுல வந்து ஒரு கொஸ்டின் வந்தா வரும். ஸோ அதை பாத்துங்க. அது மாதிரி அட்வான்ஸ்ட் கம்ப்யூட்டர் வந்து அது மாதிரி 5 மார்க் அண்டு 5 மார்க் மட்டும் தான் வரும். 2 மார்க்லாம் வருது. அது என்ன 5 மார்க்னா நிறைய இதுல இந்த கொஸ்டின் இதுல ஏதாவது ஒரு 5 மார்க் வரும் கண்டிப்பா. இந்த பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர்ல இருந்து ஒரு 5 மார்க் வரும். ஸோ அந்த 5 மார்க் எதுன்னா ஒன்னு வந்து ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் வர வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் அட்வான்டேஜஸ் கம்ப்யூட்டர்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. கம்ப்யூட்டர் அட்வான்டேஜ் நீங்களே எழுதிக்கலாம், கீழே இருக்க பாருங்க அந்த கேரக்டர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், இதை போட்டு நீங்க அப்படியே எழுதி வந்தா. ஸோ இதுதான் கம்ப்யூட்டருடைய அட்வான்டேஜஸ். இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அந்த சிபியோட பிளாக் டயக்ராம் 5 மார்க்ல. ஓகேவா? ஸோ பிளாக் டயக்ராம் கண்டிப்பா எல்லாரும் பாத்துங்க. இல்லை நான் ஒரு புக்கை மறுபடியும் பாருங்க. பிளாக் டயக்ராம், கம்ப்யூட்டரோட பிளாக் டயக்ராம், இன்புட் டிவைசஸ், ப்ராசஸ், அவுட்புட் டிவைஸ். ஸோ நான் புக்ல வந்து நிறைய இன்புட் டிவைசஸ் கொடுத்துருப்பேன். எதுக்காக இன்புட் டிவைஸ்னா இன்புட் டிவைஸ் கொஸ்டின் வரும். ஸோ கீபோர்டு ஈஸியா அப்படின்னா அது இன்புட் டிவைஸ், மவுஸ் ஈஸியா அது பாயிண்டிங் டிவைஸ் ஆர் இன்புட் டிவைஸ். ஸோ அது எப்படி வேணா வரலாம். அது பேர் பாயிண்டிங் டிவைஸ் சொல்லுவோம், இல்லை இன்புட் டிவைஸ் சொல்லுவோம். ஸோ அப்போ அது மாதிரி சிம்பிளான கொஸ்டின்ஸ் எல்லாம் அந்த 1 மார்க்லாம் இதுல இன்புட் டிவைஸ்லாம் என்னன்றது ஃபுல்லாவே கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் ப்ராசஸ் யூனிட் ஃபுல்லாவே ஸ்டோரேஜ் அண்ட் செகண்டரி அண்ட் பிரைமரி ஸ்டோரேஜ் லிஸ்ட் ஒன்று கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் அவுட்புட் டிவைசஸ்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்ற ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருப்பேன். அதனால தான் நிறைய கொடுத்துருப்பேன். நீங்க அவ்வளோதான் ஏதாவது இல்லை, ஒரு ஜென்ரலா 4-5 இன்புட் கொடுத்தா போதும், ஒரு 2-3 அவுட்புட் கொடுத்தாலே போதும். ஸோ நான் நிறைய கொடுத்துருப்பேன். எதுக்குன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஐடியாக்காக தான் அதை கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் இதுல கண்டிப்பா நிறைய இந்த கொஸ்டின் நிறைய டைம் வந்து இந்த ஒர்க் பேஸ் ஆஃப் கம்ப்யூட்டர், இந்த டைப் அண்ட் ஒர்க் பேஸ் ஆஃப் ஒர்க்கிங். ஸோ பேஸ் ஆஃப் ஒர்க்கிங்னா அதனுடைய வேலையை பொறுத்து கம்ப்யூட்டர் வந்து 3 வகையாக பிரிக்கிறாங்க. டிஜிட்டல், அனலாக், ஹைப்ரிட். ஓகேவா? இப்போ டிஜிட்டல் கம்ப்யூட்டர்னா எக்ஸாம்பிள் அங்கேயே நான் கொடுத்துருப்பேன். ஸோ நார்மலா ஒரு வாட்ச் இருக்குல்ல, இப்போ மீட்டர் பார்த்தீங்கன்னா பைக் மீட்டர் இருக்குல்ல, அதுலேயே பார்த்தீங்கன்னா அனலாக் அண்ட் டிஜிட்டல் இருக்கு. இந்த பாயிண்டர் வச்சு போறது எல்லாமே அனலாக் டைப்ஸ்.
ஸோ அது நம்பர்ல போகுது, அது வந்து டிஜிட்டல் டைப். ஹைபிரிட்னா இந்த டிஜிட்டல் அன்லாக் மிக்சட் பண்ணியிருந்தா ஹைபிரிட். ஸோ டைப் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னு டைப் ஆஃப் ஒர்க் பேஸ்ட் கேட்பாங்க. ஒர்க் பேஸ்ட் லாஸ்ட் எக்ஸாம் 2 எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அந்த ஒர்க் பேஸ் கம்ப்யூட்டர் அப்படின்னா அனலாக், டிஜிட்டல், ஹைபிரிட். ஓகேவா? ஸோ அனலாக் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது எப்படின்னா அதோட துல்லியமா இருக்கு. அந்த 2 இதே கம்பேர் பண்ணி நீங்க அது எதுனா உங்களுக்கு இருக்க டிஜிட்டல் வாட்சையும் நார்மலா அன்லாக் கிளாக் அதையும் கம்பேர் பண்ணி பாத்துங்க. ஸோ ரெண்டுத்துக்குள்ள டிஃபரெண்ட் என்னவோ அப்படியே எதுங்க. வாட் இஸ் மீன் டிஜிட்டல் அண்ட் அன்லாக்னு கேட்டாங்கன்னா ஸோ அது வந்து துல்லியமா இருக்கும். எது துல்லியமா இருக்கும் உங்களுக்கு? டிஜிட்டல் துல்லியமா இருக்கும், அன்லாக் வந்து துல்லியமா இருக்காது. ஸோ சர்வீஸ் பண்றதுக்கு வந்து நமக்கு சிம்பிளா இருக்குன்னா அன்லாக்ல சர்வீஸ் பண்ண முடியும், பட் டிஜிட்டல்ல சர்வீஸ் பண்ண முடியாது. காஸ்ட் ஆஃப் வந்து மெமரிலாம் எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம டிஜிட்டல்ல மெமரி எல்லாம் இருக்கும். ஸோ நம்ம டேட் அலாரம் அதெல்லாம் வைக்கலாம். பட் அன்லாக்ல அது மாதிரி மெமரிஸ்லாம் வந்து நம்ம லோவா சம் ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும். ஸோ அதான் டிஃபரெண்ட். இது ரெண்டும் சேர்ந்து தான் ஹைபிரிட். வாட் இஸ் மீன் ஹைபிரிட் கம்ப்யூட்டர்? டிஜிட்டல் பிளஸ் அன்லாக் மிக்சல் கால்ட் ஹைபிரிட் கம்ப்யூட்டர். ஸோ ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த கொஸ்டின் கேட்டா கண்டிப்பா நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்து வந்து அண்ட் பேஸ் சைஸ், அது ஒர்க் பேஸ் பண்ணோம். அடுத்து சைஸ் பேஸ். ஸோ இதுவும் கேட்டிருக்காங்க, சைஸ் பேஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். இப்போ சைஸ் பேஸ் கம்ப்யூட்டர்னா நம்ம நார்மலா யூஸ் பண்ற லேப்டாப்பு, டெஸ்க்டாப்பு, அதுக்கப்புறம் சூப்பர் கம்ப்யூட்டர், மினி கம்ப்யூட்டர், இது எல்லாமே மைக்ரோ கம்ப்யூட்டர், மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர், இதெல்லாம் கம்ப்யூட்டர் டைப். உங்களுக்கு மினி கம்ப்யூட்டர்னா லேப்டாப் இருக்குல்ல, அது லேப்டாப்போட சின்னதாக இருந்தால் மினி கம்ப்யூட்டர் சொல்றோம். சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னா இருக்கிறது ரொம்ப ஃபாஸ்டான இருக்க கம்ப்யூட்டர், ஹை ஸ்பீடு கம்ப்யூட்டர் நம்ம சூப்பர் கம்ப்யூட்டர். ஸோ அது எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா ஸோ வந்து அது கேட்டல யூசேஜ்லாம். ஸோ அது எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா வந்து ஆர்மி, அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் அனலைஸ் பண்றது, ரிசர்ச் பண்றது தான் இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஜியோகிராஃபி ஆராய்ச்சி பண்றாங்களா அவங்க எல்லாமே வந்து இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணாங்க. ஏன்னா அதனுடைய ஸ்பீடு வந்து ரொம்ப ஹை ஸ்பீடா இருக்கும். ஸோ அந்த ரேட்டு அதிகமாக மில்லியன் கோடி கணக்கில் தான் இருக்கும் ரேட்டு அந்த கம்ப்யூட்டர் ரேட்டு. ஸோ ஹை ஸ்பீடு அந்த ரேட் அதிகமாக இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணுவோம். நம்ம நார்மலாக யூஸ் வந்து டெஸ்க்டாப் யூஸ் பண்ணுவோம், அப்புறம் லேப்டாப் யூஸ் பண்ணுவோம். இதை பத்தி நீங்க இதெல்லாமே வந்து சைஸ் பேஸ் கம்ப்யூட்டர். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் அப்படின்னா இந்த சிபியூன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி நிறைய பேர் சிபியூ சொல்லுவாங்கல்ல, அந்த கம்ப்யூட்டர் பாக்ஸ் மாதிரி இருக்கலாம், அது பேர் சிபியூ இல்ல, அதுக்குள்ள சின்னதா பிரெயின், கம்ப்யூட்டரோட பிரெயின் தான் நம்ம சிபியூன்னு சொல்றோம். இது கொஸ்டின் கேட்டுக்க, இந்த பிரெயின் ஆஃப் கம்ப்யூட்டர் தான் எதை சொல்றோம், நம்ம சிபியூன்னு சொல்றோம். அந்த சிபியூ ரொம்ப சின்னதா இருக்கும். நான் புக்கில் கொடுத்துருப்பேன் பாருங்க, சின்னதா இருக்கும். அதாவது அது ஒரு பிஸ்கெட் சைஸ்ல, பிஸ்கெட்ல பாய் சைஸ் தான் இருக்கும். ஸோ அதுதான் சிபியூ. நிறைய பேர் இந்த பின்னாடி பக்கத்துல கம்ப்யூட்டர் பக்கத்துல இருக்க பாக்ஸ் தான் சிபியூன்னு சொல்லுவாங்க. பட் இட்ஸ் நாட் சிபியூ. ஸோ அதுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன பார்ட்டோட நேம் தான் சிபியூ. ஓகேவா? அந்த சிபியூ டைப் பார்த்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் சிபியூ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்னு ஏடி அண்ட் எக்ஸ்டின்னு ஒன்று, ரெண்டு மெயின் கான்செப்ட் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. சொல்லுங்க. ஏடி அண்ட் எக்ஸ்டி. ஸோ ஏடி வந்து ஓல்டஸ்ட் டெக்னாலஜி, எக்ஸ்டி வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி. ஸோ அது ரெண்டுத்துக்கு ஒரு டிஃபரெண்ட் ஒரு டேபிள் ஒன்று கொடுத்துருப்பேன். ஒரு 4 பாயிண்ட் தான் இருக்கும், அது மட்டும் நீங்க பார்த்தாலே போதும். அதுக்கப்புறம் வந்து பெண்டிங். இந்த கொஸ்டின்ஸ் வந்து இது கேட்டல, ஆனா எக்ஸ்டினா என்னன்னு கேட்டிருக்காங்க, ஏடினா என்ன கேட்டிருக்காங்க, ஏடியும் எக்ஸ்டி உள்ள டிஃபரெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து பென்டிஎம் 1, பென்டிஎம் 2, பென்டிஎம் 3 இருக்கு. அதாவது i3ன்னு சொல்லுவாங்க, இன்டெலோட கம்பெனி. அதுக்கு முன்னாடி பென்டிஎம் இருந்துச்சு, ஆக்சுவலா P1, P2, P3 இருந்துச்சு. ஸோ அது யூஸ் பண்ணலப்ப இப்போ எல்லாமே நம்ம யூஸ் பண்ணல i3, i5, i7 அப்படின்னு இன்டெல் இருக்கும். முன்னாடி P1, P2, P3 இருந்துச்சு. அந்த P1, P2, 3 சொல்றோம். ஸோ P1னா அது என்னன்னா ஒரு சிங்கிள் பிரெயின், P2னா டபுள் பிரெயின், P3 அப்படின்னா அதுல வந்து நமக்கு சரி i3ன்னும் போது உங்களுக்கு இந்த 3 பிரெயின் ஒர்க் ஒரே ப்ராசஸ் பண்ற மாதிரி இருக்கும். i5ன்றது 5 பிரெயின் ஒர்க் பண்ற மாதிரி. ஸோ ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஸோ i7லாம் நீங்க வாங்கும்போது கம்ப்யூட்டர் ரேட் வந்து ரொம்ப ஹையா இருக்கும். நார்மலா நம்ம i3 வாங்கலாம். ஸோ i5 போகும்போது கொஞ்சம் ரேட் அதிகமாக, i7 அதோட அதிகமா இருக்கும். ஸோ அதனுடைய ப்ராசஸ், அதோட பிரெயின் வந்து நிறைய 7 பிரெயின் ஈக்குவலா ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ மெமரி யூனிட் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வரும், என்னன்னா ஒரு பிட்னா எவ்வளவு, ஒரு பிட்ஸ் அப்படின்னா கம்ப்யூட்டர் மினிமம் வேல்யூஸ் வந்து பிட்ஸ். அந்த பிட்ஸ் ஈக்குவல் டு 0 ஆர் 1. ஸோ தட் இஸ் கால் பிட்ஸ். பிட்ஸ்னா அது இப்போ வந்து ஒரு சுவிட்ச் ஆன்ல இருக்கு அப்படின்னா அது வந்து 1, ஆஃப்ல இருந்தா 0. கம்ப்யூட்டர் ஷுட் பி அது ஆஃப்ல இருக்கு ஆன்ல இருக்கு, அதுதான் ஆஃப்ல இருக்கு ஆன்றது எப்படி அதை ஐடென்டிஃபை பண்ணா 0 1. ஸோ 0 ஆர் 1 கால் நம்ம என்ன சொல்றோம், பிட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒரு பிட் தான் ரொம்ப கம்ப்யூட்டர்ல ரொம்ப கம்மியான ஸ்டோரேஜ் வேல்யூ வந்து ஒரு பிட். ஸோ அது மாதிரி 8 பிட் சேர்ந்தா ஒரு பைட். 8 பிட்ஸ் ஈக்குவல் டு ஒரு பைட். 1024 பைட்ஸ் ஈக்குவல் டு 1 கிலோ பைட். 1000 கிலோ பைட்ஸ் ஈக்குவல் டு மெகா பைட். அந்த டேபிளேஷன் பாத்துங்க. அந்த டேபிளேஷன் வந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ அதுல அதிகமான ஸ்டோரேஜ் அப்படின்னா ஒரு பீட்டா பைட்னா வந்து 1024 GB வந்து ஒரு பீட்டா பைட். கொஞ்சம் மியூட் பண்ண, சாரி சார், ஒரு சில பேர் அன்மியூட் பண்ணாமே இருக்காங்க, அதனால இங்க பேசிட்டே இருக்காங்க போல. கொஞ்சம் மியூட் பண்ண சொல்லுங்க சார். சோமுன்றவரு. ஓகே.
ஸோ கொஞ்சம் மியூட் பண்றீங்க. ஸோ கிளாஸ் போயிட்டு. ஸோ ஓகே, அந்த யூனிட்ஸை பார்த்துங்க, புக்கில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அந்த கம்ப்யூட்டரோட மெயின் பிட்ஸ்ன்றது என்னன்னா 0 or 1. கம்ப்யூட்டர் ஷுட் பி அண்டர்ஸ்டாண்ட் பைனரி அண்ட் பைனரி வேல்யூஸ் மட்டும் தான், அதாவது 0 and 1. ஸோ அதுதான் கம்ப்யூட்டரால புரிஞ்சுக்கணும். கம்ப்யூட்டரோட அண்டர்ஸ்டாண்டிங் பேசிக் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ், கம்ப்யூட்டர் ஏபிசிடி தெரியாது, 1 to 3 தெரியாது. ஸோ அது என்னன்னா, நம்ம ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கா எல்லாத்துக்கும் ஒரு 0 and 1 0 1 தான் ஸ்டோர் பண்ணிச்சு. அப்ப கம்ப்யூட்டர் ஷுட் பி அண்டர்ஸ்டாண்ட் 0 and 1. தட்ஸ் கால் பைனரி வேல்யூ. ஓகேவா? ஸோ கம்ப்யூட்டரால என்ன தெரிஞ்சுக்க முடியும்னா பைனரி வேல்யூ தான் தெரிஞ்சுக்க முடியும். அப்ப நம்ம கொடுக்குற டேட்டாஸ் எல்லாம் எப்படி ஸ்டோர் ஆகும்னா, அந்த ஹார்ட் டிஸ்க்ல போய் ஸ்டோர் ஆக சொல்ல, ஹார்ட் டிஸ்கா பென் டிரைவோ நிறைய ஸ்டோரேஜ் டிவைஸ் இருக்கு. ஸோ அதில் ஸ்டோர் ஆகும்போது 0 and 1 தான் வரும். அதை கன்வெர்ட் பண்ணி நமக்கு ஒரு விஷுவலேஷன் கொடுக்கறது கம்ப்யூட்டரோட ஒர்க். அப்ப ஸ்டோர் பண்றது கம்ப்யூட்டர் என்ன பண்ணுதோ அது 0 1 கன்வெர்ட் பண்ணி அதில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. திரும்ப நமக்கு அது காட்டும் போது என்ன பண்ணும், நமக்கு புரியுற மாதிரி அது ஒரு இமேஜாவோ இல்ல ஒரு வீடியோவோ காமிக்குது. அப்ப அதை உடைச்சி நீங்க பார்த்தோம்னா, அதை பார்க்கணும்னா அதுக்குள்ள என்ன இருக்குன்னா வெறும் 0 and 1 தான் இருக்கும். அதுல ஸ்டோரேஜ் வந்து 0 and 1 தான் ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகே, ஸோ அப்போ ஒரு கேபினா எவ்வளவு தெரியணும், 1024 bytes equal to 1 KB. அது மாதிரி எல்லாத்துக்கும் அந்த டேபிளேஷன் பார்த்துங்க. ஸோ அதில் ஏதாவது டவுட்ஸ்னா கேளுங்க, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்கன்னு சொல்லித்தரேன். அடுத்து வந்து டைப் ஆஃப் மெமரிஸ். ஸோ டைப் ஆஃப் மெமரிஸ்னா பிரைமரி மெமரி அண்ட் செகண்டரி மெமரி இருக்கு. ஸோ பிரைமரி மெமரினா நீங்க கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணும்போது ஆக்டிவ்ல ஸ்டோரேஜ்ல இருக்கும், அதுதான் பிரைமரி மெமரி சொல்றோம். செகண்டரி மெமரினா அதுக்கப்புறம் நீங்க ஆக்சிலரி, செகண்டரி மெமரினாலும் ஆக்சிலரி மெமரினாலும் ஒண்ணுதான். ஸோ அதுக்கு நிறைய பேர் இருக்கு. செகண்டரி மெமரி, ஆக்சிலரி மெமரி, பெர்மனன்ட் மெமரி. ஸோ இது 3 பேர் இருக்கு. ஓகேவா? ஸோ செகண்டரி மெமரினா நம்ம ஒரு பென் டிரைவ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம், இல்லை ஹார்ட் டிஸ்க்ல கம்ப்யூட்டர்ல ஸ்டோர் பண்றோம், இல்லை ஒரு சிடியோ ஒரு டிவிடியோ ஸ்டோர் பண்றோம். இது எல்லாமே செகண்டரி ஸ்டோரேஜ் சொல்றோம். ஸோ செகண்டரி ஸ்டோரேஜுக்கு இன்னொரு பேர் வந்து ஆக்சிலரி ஸ்டோரேஜ். அப்ப செகண்டரி ஸ்டோரேஜ்னாலும் ஆக்சிலரி ஸ்டோரேஜ்னாலும் பர்மனன்ட் ஸ்டோரேஜ்னாலும் ஒண்ணுதான், அதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ செகண்டரி ஸ்டோரேஜ் ஆக்சிலரி ஸ்டோரேஜ் சொல்லிட்டு ஒரு டைம் கேட்டிருந்தாங்க, அதை பத்தி ஏதோ கேட்டிருந்தாங்க. ஆக்சிலரி ஸ்டோரேஜ் கேட்டாங்க. ஆக்சிலரி ஸ்டோரேஜ்னா ஹார்ட் டிஸ்க் ஈஸி, ஆக்சிலரி ஸ்டோரேஜ் டிவைஸ் தான். ஸோ அது இருக்கிற லார்ஜஸ்ட் ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படி பார்த்தா ஹார்ட் டிஸ்க் தான். இப்ப பென் டிரைவ் இல்ல சிடியோ இல்ல டிவிடியோ எல்லாத்தோட அதிக கெப்பாசிட்டி எதுன்னு இருக்குன்னா நமக்கு ஹார்ட் டிஸ்க்ல இருக்கு. ஓகேவா? இப்ப இருக்க ஃபாஸ்டான ஸ்டோரேஜ் வந்து எஸ்எஸ்டி. ஸோ எஸ்எஸ்டி தான் இப்ப இருக்கிறதுல லேட்டஸ்டா இந்த ஸ்டோரேஜ் ஃபாஸ்டா இருக்கும், ரொம்ப ஃபாஸ்டா ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ லார்ஜஸ்ட் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி எது இருக்குன்னு கேட்டா ஹார்ட் டிஸ்க். ஸோ ஃபாஸ்டா ஸ்டோர் ஆகுது பார்த்தா எஸ்எஸ்டி. இருக்கிறதுல ரொம்ப கம்மியான ஸ்டோரேஜ் எதுன்னு பார்த்தா ஃபிளாப்பி டிரைவ். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ண சப்ஜெக்ட்ல இருக்கு. ஃபிளாப்பி டிரைவ் பார்த்தா ஸ்டோரேஜ் பார்த்தா ஒரு 2 ஃபிளாப்பி இருக்கு. 1.2 MB ஃபிளாப்பி, அதை ஏ ஃபிளாப்பி சொல்லுவோம். இன்னொரு ஃபிளாப்பி வந்து பி ஃபிளாப்பி, அது 1.4 MB. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இப்ப இருக்க டிவைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 1 GB சொல்றீங்களே, அப்போ 1 GB 1024 MB சேர்ந்தாதான் 1 GB. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோரேஜ் டிவைஸ் எவ்வளவுன்னா 1.4 MB தான் ஸ்டோர் ஆகும். அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 1000 ஃபிளாப்பியே இப்போ ஒரு பென் டிரைவ்ல வந்துச்சு. ஓகே, அப்ப இருக்குது ஒரு நிறைய ஸ்டோரேஜ் வந்து பென் டிரைவ்ல சொல்லலாம். ஆக்சுவலா அதுக்கப்புறம் சிடி வந்து, சிடினா காம்பாக்டிக்ஸ். ஸோ அந்த சிடியோட ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தா 700 MB. இது கேட்காங்க கொஸ்டின். ஒரு டிவிடியோட ஸ்டோரேஜ் வந்து 4.7 GB. அப்ப சிடியோட நிறைய ஸ்டோரேஜ், ஒரு நிறைய சிடியை இதுல ஸ்டோர் பண்ணலாம், நம்ம ஒரு டிவிடியில ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேவா? அதோட ப்ளூரேன்றது அதோட ஹையஸ்ட் ஸ்டோரேஜ் கெபாசிட்டி 25 GB வரும். சிடி வந்து எவ்வளவு சார்? 750ங்களா சார் சிடி? 700 MB. முன்னாடி 640 இருந்துச்சு, அதுக்கப்புறம் அப்கிரேட் பண்ணி 700 MB. 700 MB. ஃபிளாப்பி டிஸ்க், இந்த ஃபிளாப்பி டிஸ்க் சொன்னீங்க. டிஸ்க் இருக்கு, ஏ ஃபிளாப்பி டிஸ்க் ஏன்னு ஒன்னு இருக்கு, ஃபிளாப்பி டிஸ்க் பின்னு இருக்கு. அந்த ஏவோட டயா, அந்த ஏ ஃபிளாப்பி டிஸ்க் ஏ இருக்குல்ல, அதோட டயா கேட்டிருப்பாங்க. அதோட டயா வந்து 3.5 inches. அதோட ஸ்டோரேஜ் வந்து 1.44 MB. அடுத்து இன்னொரு ஃபிளாப்பி இருக்கு. ஓகே, அதோட ஸ்டோரேஜ் வந்து 1.2 MB. சோ ஃபிளாப்பி டிஸ்க் ஏ பிலோ 1 GB ஏதாவது இருக்குங்களா சார்? ஒரு क्वेश्चन அத வந்து எக்ஸாம்ல பிலோ 1 GB குள்ள ஏதாவது இருக்குங்களா சார் ஃபிளாப்பி டிஸ்க்? ஃபிளாப்பி டிஸ்க் எல்லாமே 1 GB, எல்லாமே பிலோ 1 GB தான். 1 GB கம்மி தான், 1 MB தான் இருக்கு. 400 அவ்வளவுதான். அதெல்லாம் இல்ல, 2 தான், 2 ஃபிளாப்பி டிரைவ் தான். 1.44 MB ஒன்னு, 1.2 MB ஃபிளாப்பி டிரைவ், ரெண்டுமே இல்ல இப்ப யூஸ் பண்றது இல்ல நம்ம. ஓகேவா? சரி, थैंक यू. ப்ளூ ரேட் மட்டும் சொல்லுங்க சார். புரியல. ப்ளூ ரேட் 25 GB. 25 GB. டூரேனா இல்லங்க சார்? ப்ளூரே டிஸ்க். டிவிடியோட அட்வான்ஸ் சார் அது ப்ளூரே டிஸ்க். அப்படிங்களா? டிவிடியோட அட்வான்ஸ். அது என்ன சார் வந்து சொல்லுங்க? நம்ம 4.7 GB தான் இருக்கும். இது வந்து 25 GB இருக்கும். 25. அது பேர் வந்து டூரோங்களா? ப்ளூரே டிஸ்க். ப்ளூ ரைடுங்களா சார்? ப்ளூரே RAY. ப்ளூரே. ஓகே சார், थैंक यू சார். இதுல குத்துறங்க, தெரியல உங்களுக்கு டிஸ்ப்ளே? எஸ் சார் தெரியுது. ஓகே. தெரியுது சார். சோ ஓகே, அப்ப
நம்ம லார்ஜஸ்ட் ஸ்டோரேஜ் டிவைஸ்னா ஹார்ட் டிஸ்க்கு. ஸோ ஒரு சிடியோட கெப்பாசிட்டி, ஒரு டிவிடியோட கெப்பாசிட்டி, ஃபிளாப்பி டிரைவ், இது 3 தான் கேட்டிருக்காங்க. ஃபிளாப்பியோட கெப்பாசிட்டி வந்து 1.44 MB. அதனுடைய இன்ச்சு வந்து அந்த டயா 3.5 inches. ஸோ அதுக்கப்புறம் வந்து சிடி இருக்கு 700 MB, டிவி வந்து 4.7 GB. அதுக்கப்புறம் தான் ஹார்ட் டிஸ்க் லார்ஜஸ்ட் ஸ்டோரேஜ் டிவைஸ். இவ்வளவுதான், வேற எதுவும் நீங்க ஞாபகம் வச்சு தேவை. ஓகேவா? அந்த மேக்னெட் டேபிள் நம்ம யூஸ் பண்ணல, ஜிப் டிஸ்க்ல நம்ம யூஸ் பண்றது இல்ல. அதை பத்தி கொஸ்டின் இது வரைக்கும் கேட்கல. ஆனா மேக்னெட் டைப் டேப்ல என்னன்னு ஒரு டைம் கொஸ்டின் 2 மார்க்ல இருக்கு. சரி, ஓகே. இப்ப நான் கொடுத்துருப்பேன் கீழே. அது சிபியூல இருக்க காம்பவுண்ட். ஓகேவா? சிபியூல என்னென்ன காம்பவுண்ட்லாம் நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோம்னா மதர் போர்டு ஒன்று இருக்கு. ஸோ அது வந்து மதர் போர்டு பத்தி உங்களுக்கு 2 மார்க் அண்ட் 5 மார்க் ரெண்டுலையும் கேட்டிருக்காங்க கொஸ்டின். ஸோ மதர் போர்டு அப்படின்னா எல்லாத்தையும் கனெக்ட் பண்ற ஒரு போர்டு தான் இந்த மதர் போர்டு. அதாவது கீபோர்டு, மவுஸ், மானிட்டர், பிரிண்டர் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ற ஒரு போர்டுக்கு பேர் தான் நம்ம மதர் போர்டு அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ தாய்ப்பாளையே சொல்லுவோம். ஸோ அது ஹார்ட் டிஸ்க் இருக்கு, எஸ்எஸ்டி இருக்கு, ரேம்ன்றது வந்து ரேம் அண்ட் ரோம். அதெல்லாம் வந்து பிரைமரி மெமரி. இட் இஸ் டெம்பரரி மெமரி. அது வந்து பர்மனன்ட் மெமரி இல்லை. நீங்க ப்ராசஸ், நீங்க பெயிண்ட் ஏதோ வரைகிறீங்க, கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணும்போது நீங்க பண்ற ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் கம்ப்யூட்டர்ல ஸ்டோர் ஆகும். அந்த ஸ்டோர் ஆகிற லொகேஷன் தான் ரேம். ஸோ கம்ப்யூட்டர் ஆஃப் ஆயிடுச்சுன்னா அந்த மெமரி அதுல இருந்து ரிமூவ் ஆயிடும். நீங்க சேவ் பண்ணி வச்சதான் இருக்கும். அப்ப நம்ம செகண்ட்ல ஸ்டோர் பண்ணாதான் பர்மனண்டா இருக்கும். ஆனா பிரைமரில ஸ்டோர் ஆனது அது போயிடும். ஒரு சில மொபைலோ இல்ல மொபைல் வாங்கும்போது பார்ப்பீங்க எத்தனை ஜிபி ரேம் இருக்குன்னு பார்த்து சொல்லுவாங்க. அப்போ ஸ்டோரேஜ் சொல்லுவாங்க. அப்போ ரேம்ன்றது எதுனா நம்ம ஒர்க் பண்றப்ப அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஸ்டோர் பண்றதுக்காக தான். இப்போ நீங்க கேமிங் லேப்டாப், கேமிங் பர்பஸ்க்கு ஒரு மொபைல் வாங்குறீங்கன்னா அதனுடைய ரேம் அதிகமாக தான் உங்களுக்கு விளையாட முடியும். ஸோ ரேம்ன்றது நம்ம ப்ராசஸ் ரன்னிங்ல இருக்கும்போது கம்ப்யூட்டருடைய மெமரி. ஸோ அதுக்கப்புறம் செகண்டரியா நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது செகண்டரி மெமரி. அப்ப ரேம்ன்றது பிரைமரி ஸ்டோரேஜ். பிரைமரி ஸ்டோரேஜ்னா ரேம், செகண்டரி ஸ்டோரேஜ்னா அந்த ஹார்ட் டிஸ்க். ஸோ அது கனெக்டிங் ஒயர்லாம் கேட்டிருக்காங்க, தனியாக கனெக்டிங் ஒயர்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து 5 மார்க்ல கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டின். கனெக்டிங் ஒயர்னா சின்னதா ஒரு டயக்ராம் போட்டு என்னென்ன ஒயர் இருக்குன்னு நீங்க ஆகணும். ஸோ வந்து கனெக்டிங் கேபிள்ஸ் நிறைய இருக்கு, லிஸ்ட் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு 5 கேபிள் கிட்ட இருக்கும். ஸோ யூஎஸ்பி கேபிள், PS2 கேபிள், அப்புறம் PS2 1 கேபிள். ஸோ இதெல்லாம் இருக்கு. ஸோ இந்த கேபிள்ஸ் எல்லாம் பாத்துங்க. அப்போ விஜிஐ கேபிள், டிவிஐ கேபிள், இது எல்லாமே இருக்கு. அந்த கேபிள் லிஸ்ட் என்னென்ன கேபிள் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து சவுண்ட் கார்டு. இதை பத்தி சவுண்ட் கார்டு பத்தி 2 மார்க்ல கேட்டிருக்காங்க. நெட்வொர்க் கார்டுன்னு 2 மார்க்ல கேட்டிருக்காங்க. மோடம் 2 மார்க்ல கேட்டிருக்காங்க நிறைய டைம். ஸோ டைப் ஆஃப் கார்ட்ஸ். டைப் ஆஃப் கார்டுனா என்னன்னா நீங்க நம்ம சப்ஜெக்ட்ல கொடுத்து 3 கார்டு தான். ஒன்னு சவுண்ட் கார்டு, இன்னொரு நெட்வொர்க் கார்டு, இன்னொன்னு மோடம். ஓகேவா? ஸோ இப்போ சவுண்ட் கார்டு அப்படின்னா நம்ம சவுண்ட் கேட்கறதுக்காக யூஸ். வீடியோ கார்டு ஒன்று இருக்கு. ஸோ சவுண்ட் கார்டு எதுக்காக யூஸ் பண்ணா நம்ம முன்னாடி இப்ப இருக்கலாம் அதெல்லாம் யூஸ் பண்றதுல பழைய டிவைஸ்ல கம்ப்யூட்டர்ல வந்து சவுண்ட் பாட்டு கேட்கணும்னா அதுக்குன்னு ஒரு டிவைஸ் வாங்கி சொருவினா தான் அந்த பாட்டை நம்மள கேட்க முடியும். வீடியோ பார்க்கணும், வீடியோ குவாலிட்டியா இருக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு வீடியோ கார்டு தனியா போட்டா தான் பண்ண முடியும். அது மாதிரி நம்ம நெட் கனெக்ட் பண்ணா அதுக்கு நெட்வொர்க் கார்டுன்னு சொல்லி தனியா இருக்கணும். ஆனா இப்ப இருக்க கம்ப்யூட்டர்ல எதுவுமே அதெல்லாம் கிடையாது. எல்லாமே இன்பில்டாவே வந்துருது. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்தது தான் தனித்தனியா கார்டு வாங்கி நம்ம கனெக்ட் பண்ணணும். இப்ப இருக்குது எதுவுமே நீங்க அது மாதிரி கார்ட்லாம் வாங்கி கனெக்ட் பண்ணதை விட டைரக்டாவே கனெக்ட் பண்ற எல்லா ஆப்ஷனும் நம்ம கம்ப்யூட்டர்ல இப்ப இருக்க கம்ப்யூட்டர்ல எல்லாமே இருக்கு. இது வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கம்ப்யூட்டர் தான் அந்த ஆப்ஷனும் இல்லாம இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா அடிஷனலா அந்த கார்டு வாங்கி நம்ம ஆட் பண்ணாதான் அதுல பண்ண முடியும். பட் இப்ப இருக்க கம்ப்யூட்டர் எதுவுமே அந்த ஆப்ஷனே இல்ல. ஆனா நீங்க பறிச்சீங்க கண்டிப்பா கேட்டிருக்காங்க. அது நெட்வொர்க் கார்டு கேட்டிருக்காங்க. மோடம்னா என்னது? நெட்வொர்க் கார்டுனா கனெக்ட் என்ஐசி கார்டு, என்ஐசின்னு கேட்டிருக்காங்க லாஸ்ட் டைம். ஒரு 1 இயருக்கு முன்னாடி எக்ஸாம் கேட்டிருக்காங்க. என்ஐசி கார்டுன்னு கேட்டிருக்கான். என்ஐசி நெட்வொர்க் கார்டு தான். ஓகே, புக்ல கொடுத்துருப்பேன். ஸோ மோடம் அப்படின்னு இட் இஸ் ஒன் ஆஃப் த டிரான்ஸ்லேட்டர். இப்போ மொபைல் அப்படின்னு இட் இஸ் ஒன் ஆஃப் டிரான்ஸ்லேட்டர். நான் வர சிக்னல் நம்ம என்ன பண்ணுறது, வாய்ஸா மாத்தி கொடுக்குது. நம்ம கொடுக்குற சிக்னல் என்ன பண்ணுது, நம்ம கொடுக்குற வாய்ஸ் வந்து சிக்னலா மாத்தி அனுது. அதுவே மோடம் என்ன பண்ணுது, அங்கிருந்து வர சிக்னலை நமக்கு டேட்டா கன்வர்ஷன். ஸோ நம்ம ஒரு ஃபைல் நெட் யூஸ் பண்ணா கண்டிப்பா மோடம் யூஸ் பண்ணி தான் நெட் யூஸ் பண்றோம். அப்ப என்ன பண்ணணும்னா அங்கிருந்து வர சிக்னலை நமக்கு ஒரு ஃபைலோ வீடியோவோ மாத்தி காமிக்கும். நம்ம அனுப்புற ஒரு ஃபைலோ இல்ல வீடியோவோ டாக்குமெண்ட் என்ன பண்ணும், சிக்னலா மாத்தி அனுப்பிச்சிடும். அதுதான் அந்த மோடத்தோட ஒர்க். இட் இஸ் ஒன் ஆஃப் த மாடுலேட்டர்ஸ். ஓகேவா? ஸோ அவுட்புட் டிவைஸ் இது 5 மார்க்ல நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இது நான் கொடுத்துருக்கேன் கொஸ்டின். அவுட்புட் டிவைஸ் அண்ட் இன்புட் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன். அவுட்புட் டிவைஸ் அண்ட் இன்புட் டிவைஸ்னா கீபோர்ட், மவுஸ், இதை பத்தி நான் ஈஸியான ஒரு சின்ன நோட்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ அவுட்புட் டிவைஸ் அப்படின்னு போட்டு ஒரு 5 நோட்ஸ் எழுதுங்க. அதுக்கப்புறம் இது 5 மார்க்லாம் கேட்டிருக்காங்க நிறைய டைம். 2 மார்க்ல கேட்கல, 5 மார்க்ல இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைஸ் கேட்டிருக்காங்க, நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால இதை நல்லா பாத்துங்க, இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைஸ். இது கனெக்டிங் போர்ட். இதை பத்தி ஆக்சுவலா இது வரைக்கும் கேட்கல. நீங்க பாத்துங்க என்னென்ன கனெக்டிங் போர்ட் இருக்குன்னு பாத்துங்க. சீரியல் போர்ட், பேரலல் போர்ட், யூஎஸ்பி போர்ட், இந்த 3 போர்ட் தான் இருக்கு. இது கனெக்டிங் போர்ட். இது லாஸ்ட் இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ல கேட்டுக்காங்க, எப்படி ஒரு கம்ப்யூட்டரை இன்ஸ்டாலேட் பண்றது, அதாவது ஸ்கேனர் எப்படி கம்ப்யூட்டர் கூட கனெக்ட் பண்றது அப்படின்றது. ஸோ இது சிம்பிள் ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பேன் நான் உங்களுக்கு புக்ல. அதை பேஸ் பண்ணி நீங்க எழுதிக்கலாம் எப்படி ஒரு ஸ்கேனரை கம்ப்யூட்டர் கூட கனெக்ட் பண்றது.
அடுத்து வந்து கீபோர்டு மவுஸ் மானிட்டர்லாம் எப்படி ஒரு சிஸ்டத்து கூட கனெக்ட் பண்றது. ஸோ இதான் அந்த ஆப்ஷன். அதுக்கான பின் நேம் தெரிஞ்சா போதும், நீங்க எப்படி கனெக்ட் பண்ண சொல்லிட்டு ஒரு நோட்ஸ் எழுதிக்கலாம். சிம்பிளா தான் இருக்கும், ஒரு 5 லைன் தான். இது ரெண்டுமே 5 மார்க்ல கேட்டிருக்காங்க. இன்ஸ்டாலேஷன் ஸ்கேனர் அண்ட் பிரிண்டரும் கனெக்டிங் ஒயர் மவுஸ் கீபோர்ட்லாம் எப்படி கம்ப்யூட்டர்ல கனெக்ட் பண்ணுது உங்களுக்கு தெரிஞ்சே நீங்க ஏதுங்க. உங்களுக்கு எப்படி புரியுதோ ஏதுங்க. ஆனா கண்டிப்பா கொஸ்டின் அட்டன் பண்ணணும். எந்த கொஸ்டின் மிஸ் பண்ணக்கூடாது. அதான் மேட்ரு. இதான் கான்செப்ட் போட்டு எழுதுங்க. ஆனா சம்மந்தம் இல்லாம எழுதாதீங்க. நம்ம எந்த ரிலேட்டடா பேசுறோமோ அது ரிலேட்டடா ஏதோ பாயிண்ட் எழுதணும். ஓகேவா? நீங்க எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணா 100% பாஸ். ஆனா வந்து அந்த ரிலேட்டடா ஆன்சர் பண்ணணும். உங்களுக்கு ஒரு 2 பாயிண்ட் கூட தெரிஞ்சுக்கலாம். அதை வச்சு நீங்க எதை எழுதலாம். ஓகேவா? ஸோ அடுத்த சப்ஜெக்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் முடிச்சிட்டோம். அதுல இருந்து நமக்கு எவ்வளவு மார்க் கிடைக்குன்னா ஒரு 12 to 15 மார்க்ஸ் நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்ல கிடைக்கும். இப்ப நான் சொன்னதுதான், வேற எதுவும் எக்ஸ்ட்ரா கிடையாது. இப்ப நம்ம பார்த்தோம்ல, அந்த கிளாஸ் தான் பார்த்தாலே போதும், உங்களுக்கு கண்டிப்பா 12 to 15 ஒரு மார்க் உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஈஸியா இப்ப நம்மளோட டார்கெட் முடிஞ்சிச்சு. ஸோ அந்த சிலபஸ் அந்த ஃபர்ஸ்ட் யூனிட் ஒரு டைம் எடுத்து பாருங்க. எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு ஐடியா தெரியும். நிறைய கொடுத்துருப்பேன் கண்டென்ட். ஏன்னா அவங்க ஒரு சில டைம் வந்து இந்த சப்ஜெக்ட்ல அவங்க கொடுத்த சப்ஜெக்ட் இவ்வளவுதான். ஆனா கொஸ்டின்ஸ் வந்து அவுட் ஆஃப் கொஸ்டின்ல வந்திருக்கு. அதனால நிறைய கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் அதுக்குள்ளார. இதுவரை கேட்ட எல்லா கொஸ்டின் புக்ல இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் த்ரோத் பண்ணி பாருங்க எல்லாத்தையும். ஸோ அடுத்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பத்தி கொஞ்சம் பேசிட்டேன் முன்னாடி. ஸோ அது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதுதான் கம்ப்யூட்டர் கண்ட்ரோல் பண்ற கம்ப்யூட்டர் அது ப்ரோக்ராமிங் தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் ஓஎஸ். ஸோ அதுல ஓஎஸ்ல நிறைய டைப் ஆஃப் ஓஎஸ் இருக்கு. டைப் ஆஃப் ஓஎஸ் இது உங்களுக்கு கேட்டிருக்காங்க. சிங்கிள் யூசர் ஓஎஸ், மல்டி யூசர் ஓஎஸ், மல்டி டாஸ்க் ஓஎஸ், ஆர்டிஓஎஸ். ஆர்டிஓஎஸ்னா ரோபோட்டிக்ஸ்லாம் இருக்குல்ல, அதான் வந்து ஆர்டிஓஎஸ். லாஸ்ட் இயர் கொஸ்டின்ல வந்துச்சு, மேக்ஸ் ஃபாலோயிங் வந்து ஆர்டிஓஎஸ் எதுக்குன்னா ரோபோட்டிக்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்றது ஆர்டிஓஎஸ். சிங்கிள் யூசர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் இருக்கு. மொபைல ஒரு டைம்ல உங்களால இப்போ ஒரு சிங்கிள் அப்ளிகேஷன் தான் பண்ண முடியும். ஸோ மல்டிபிள் அப்ளிகேஷன் நம்மளால பண்ண முடியாது. ஸோ இப்போ அது சிங்கிள் யூசர்னா ஒரு டைம்ல ஒருத்தவங்க யூஸ் பண்ண முடியும். அதுதான் சிங்கிள் யூசர். மல்டி டாஸ்க்னா ஒரே டைம்ல 2-3 வேலையை ஒரு பாட்டு கேட்டே என்னால வேற ஒர்க்கை பார்க்க முடியும். அது மல்டி டாஸ்க். ஸோ அதுக்கப்புறம் வந்து சிங்கிள் யூசர். மல்டி யூசர்னா ஒரே டைம்ல நிறைய பேர் அதை யூஸ் பண்ணலாம். இப்போ சர்வர், இப்போ நம்ம ஏதோ ரிசல்ட் பார்க்கும்போது ஒரு ரிசல்ட் வந்து ஒரு சர்வர் மூலமா தான் பார்க்குறோம். ஸோ ஒரே டைம்ல அந்த சர்வருக்குள்ள மல்டி யூசர் வந்து உள்ள போய் ரிசல்ட் பார்க்குறாங்க. அதுதான் மல்டி யூசர் சிஸ்டம் சொல்றோம். ஸோ அதுக்கு ஒரு கிராஃப் மாதிரி போட்டு கொடுத்துருப்பேன். ஸோ மல்டி யூசர் அப்படின்னா நிறைய ஒரு கம்ப்யூட்டர் நிறைய பேர் யூஸ் பண்ணா மல்டி யூசர். அது சர்வர் கம்ப்யூட்டர் சொல்லுவோம். ஸோ மல்டி டாஸ்க்னா ஒரு கம்ப்யூட்டர்ல நம்ம நிறைய ஒர்க் பண்ணலாம் ஒரே டைம்ல. இப்போ கால்குலேட்டர்னா அது ஒரு சிங்கிள் டாஸ்க் தான், ஒரே டாஸ்க். அதுல கால்குலேட்டர் தான் பண்ண முடியும், வேற எதுவும் பண்ண முடியாது. அப்ப மல்டி டாஸ்க்னா மொபைல் மல்டி டாஸ்க் நம்மள யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஆனா ஒரு டைம்ல சிங்கிள் யூசர் தான் பண்ண முடியும், ஒரு யூசர் தான் யூஸ் பண்ண முடியும். அப்ப இதுனா சிங்கிள் யூசர் மல்டி டாஸ்க். அந்த மொபைல் பொறுத்த வரைக்கும் அது சிங்கிள் யூசர் மல்டி டாஸ்க். கம்ப்யூட்டர் எப்படின்னா சிங்கிள் யூசர் மல்டி டாஸ்க் தான். ஓகேவா? ஆனா சர்வர்ல சிங்கிள் மல்டி யூசர் அது மல்டி டாஸ்க்கும் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த பத்தி கொஞ்சம் பிரீஃபா ஒரு சின்ன டிராயிங் போட்டிருப்பேன், அதை வச்சு பாத்துங்க. அப்புறம் கம்ப்யூட்டர் ஓஎஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணது கேட்டிருக்காங்க. இது ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி இந்த கொஸ்டின் வந்திருக்கு, ஓஎஸ் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்றது அப்படின்ட்டு. ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணீங்க. GUI அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கணும். கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். இப்போ கமாண்ட் பேஸ் இன்டர்ஃபேஸ் இருக்கு, GUI கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 95க்கு முன்னாடி கம்ப்யூட்டர் பார்த்தா எல்லாம் கமாண்ட் பேஸ் தான். ஸோ நம்ம எல்லாமே கமாண்ட் கொடுக்கணும். ஸோ எனக்கு ஓப்பன், க்ளோஸ், நியூ அப்படின்னு எல்லாமே கமாண்ட் டைப் பண்ணி. இப்போ நீங்க மவுஸ் யூஸ் பண்ணிக்கலாம், அப்போ மவுஸே கிடையாது. ஸோ மவுஸ் யூஸ் பண்ணா அது பேர் வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். மவுஸ் யூஸ் பண்ணாம ஒர்க் பண்ணா அது பேர் வந்து கமாண்ட் பேஸ் இன்டர்ஃபேஸ். ஓகே, இன்டர்ஃபேஸ்னா அது கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ற ஒரு விதம் தான் வந்து இன்டர்ஃபேஸ் சொல்றோம். அந்த இன்டர்ஃபேஸ் வந்து நிறைய டைப் ஆஃப் இன்டர்ஃபேஸ் இருக்கு. ஸோ என்னன்னா வாய்ஸ் மோட் இன்டர்ஃபேஸ் இருக்கு. இப்போ அட்வான்ஸ் வாய்ஸ் மோட்ஸ் தான் பண்றோம். ஒரு மொபைல்ல தொடாம நம்ம பேசலாம், இல்ல அலெக்ஸா யூஸ் பண்றோம், இல்ல வந்து கூகுள் அசிஸ்டன்ட் யூஸ் பண்றோம். இதெல்லாம் வந்து வாய்ஸ் மோட் கமாண்ட். ஸோ அப்ப அது வந்து என்ன இன்டர்ஃபேஸ் பண்ற வாய்ஸ் மோட் இன்டர்ஃபேஸ். ஸோ இது வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். மவுஸ் யூஸ் பண்ண பாயிண்ட் கிளிக் பண்ணி போடல, அது வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஒரு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். லினக்ஸ் வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் தான். அதுல வந்து கமாண்ட் பேஸ் இன்டர்ஃபேஸ் இருக்கு. இதுலயும் கமாண்ட் பேஸ் இன்டர்ஃபேஸ் இருக்கு. வேணா கமாண்ட் பேஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அது கொஞ்சம் ப்ரோக்ராமிங் எல்லாம் பண்ணும்போது நீங்க அதாவது சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் எல்லாம் பண்றது வந்து கமாண்ட் பேஸ் இன்டர்ஃபேஸ் தான் பண்ணுவாங்க. அப்புறம் மெனு பேஸ் இன்டர்ஃபேஸ். மெனு பேஸ்ல அங்க மெனு இருக்கும், ஒவ்வொரு மெனுவா இருக்கும். அதை போய் கிளிக் பண்ணி அதுல போயிட்டு ஆப்ஷன் செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி மெனு பேஸ் இன்டர்ஃபேஸ், ஐகான் பேஸ் இன்டர்ஃபேஸ். ஸோ இது ஃபர்ஸ்ட் நீங்க இந்த 2 மார்க்ல கேட்டிருக்காங்க. ஒன்னும் சிம்பிளா கன்ஃபியூஸ் பண்ணிக்கல. GUI என்னன்னு கேட்டேன், கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். அதை பாத்துங்க. அது என்னன்னா நம்ம வந்து விஷுவலைஸா பார்த்துட்டு ஒர்க் பண்றதா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் சொல்லுவோம். அது ஐகான்லாம் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதான் சொல்லிருக்காங்க மெனு பேஸ். ஓகேவா? இதெல்லாம் வந்து இன்டர்ஃபேஸ் சொல்லும். ஸோ ஐகான்ஸ் இந்த இது 5 மார்க்ல வந்து கேட்டிருக்காங்க. டெஸ்க்டாப்ல இருக்க ஐகான் என்னென்ன ஐகான் இருக்கு, ஒரு 5 ஐகான் போட்டு
அதனுடைய நேமு, அதனுடைய யூசேஜ் நீங்க எதனாலே போதும். ரீசைக்கிள் பின்னு, ஸ்டார்ட், சிஸ்டம் ட்ரே, டாஸ்க் பாரு, இதெல்லாம் நீங்க எழுதலாம். இதெல்லாம் வந்து சரி, டாஸ்க் பார்லாம் ஐகான்லாம் வராது. மை கம்ப்யூட்டர், மை டாக்குமெண்ட்ஸ், நெட்வொர்க் நெய்பர்ஸ், அதுக்கப்புறம் ரீசைக்கிள் பின், இதெல்லாம் அந்த ஐகான்ல வரும். ஓகேவா? இதெல்லாம் டைப் ஆஃப் பார்ஸ் கேட்டா டாஸ்க் பாரு, அதுக்கப்புறம் ஷார்ட் மெனு, இதெல்லாம் வந்து டாஸ்க் பார், இதெல்லாம் வந்து இந்த பார் டைப்ஸ்ல வரும். ஸோ சிஸ்டம் ட்ரேனா என்னன்னா இந்த கார்னர்ல டைம் டேட்லாம் ஓடுது, அதுக்கு தான் சிஸ்டம் ட்ரே. ஸோ கேட்டிருக்காங்க, அதாவது சிஸ்டம் ட்ரேல டைம் எங்க ஓடுன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் டைம் எங்க ஓடுனா அது இருக்க சிஸ்டம் ட்ரே. நமக்கு நோட்டிபிகேஷன்ல எந்த ஏரியால வரும்னா சிஸ்டம் ட்ரேல வரும். ஏதாவது ஆப் வருது இல்ல பென் டிரைவ் கனெக்ட் பண்றோம்னா அந்த சிக்னல்ஸ் எல்லாம் எங்க கிடைக்குன்னா அது பேரு சிஸ்டம் ட்ரேன்னு இருக்கும். அப்ப டைம் எங்க ஓடுதோ அந்த அந்த சிஸ்டம் ட்ரே எங்க இருக்கும் அப்படின்னா டாஸ்க் பார்ல ரைட் சைட்ல இருக்கும். ஓகே, டாஸ்க் பார்ல ரைட் சைட்ல வந்து சிஸ்டம் ட்ரே இருக்கும். ஸோ இது அதுக்கு தெரியுங்களா, புரியுது உங்களுக்கு? அடுத்து குயிக் லான்ச் ஐக்கான். இப்போ குயிக் லான்ச் ஐக்கான், இப்போ நார்மல் ஐக்கான் பார்த்தா இந்த டாஸ்க் பார்ல கீழே ஒரு ஐக்கான், சில ஐக்கான்லாம் இருக்கும். அதை ஒரு டைம் கிளிக் பண்ணா போது ஆன் ஆயிடும். ஸோ மேல இருக்க நீங்க டெஸ்க்டாப்ல இருக்க ஐக்கான டக் டக் 2 டைம் பண்ணுவீங்க. ஸோ இதையும் கேட்டிருக்காங்க, ஒரு அப்ளிகேஷன் மேல டபுள் கிளிக் பண்ணா என்ன ஆகும்னு கேட்டிருக்காங்க. என்ன ஆகும்? அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும், அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ 1 மார்க் கேட்டிருக்காங்க, ஏதோ ஒரு அப்ளிகேஷன் வச்சு டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா ஸோ அது ஓப்பன் ஆகும். ஸோ ஓகே, ஆனா இது வந்து குயிக் லான்ச் பார்ல இருக்குது, ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணா போதும், டபுள் கிளிக் பண்ண அவசியம் இல்லை, ஒரு டைம் கிளிக் பண்ணாலே போதும். ஸோ அது மாதிரி டயலாக் பாஸ், ஒரு லிஸ்ட் ஆஃப் டிராயிங் கொடுத்துருப்பாருங்க. டயலாக் பாஸ் நம்ம யூஸ் பண்ற எல்லாத்துக்கும் ஒரு பேர் இருக்கு. ஒரு இப்போ சப்போஸ் நீங்க சேவ் பண்றீங்கன்னா அங்க ஒரு பாக்ஸ் மாதிரி வரல, மேல இருந்து இப்படி பிக் பண்ண நிறைய பேர் காமிக்கும். அதுக்கு வந்து நம்ம கோம்போ பாக்ஸ் சொல்லுவோம். இப்போ ஒரு லிஸ்ட் எடுக்கும், இப்போ எக்ஸாம் சென்டர் செலக்ட் பண்ண சொல்றாங்க, அதை கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய சென்டர் வரும். இப்போ ஃபாண்ட் செலக்ட் பண்ணி நார்மலா ஃபாண்ட் நிறைய யூஸ் பண்ணிப்பீங்க. இப்போ ஃபாண்ட் செலக்ட் பண்ணா அதுக்குள்ள நிறைய லிஸ்ட் ஆஃப் ஃபாண்ட் இருக்கும், அது எது வேணுமோ செலக்ட் பண்ணீங்க. அது பேர் லிஸ்ட் பாக்ஸ். அந்த 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 பர்டிகுலர் அதுக்கு பேர் என்ன, லிஸ்ட் பாக்ஸ். ஸோ அது ஏதோ ஒரு ஃபைல் நேம் கொடுத்து சேவ் பண்ணுவீங்க, ஒரு பாக்ஸ்ல ஃபைல் நேம் எடுப்பீங்க, அது பேர் டெக்ஸ்ட் பாக்ஸ். ஒரு சில ஆப்ஷன் இருக்கும், மேல் ஆர் ஃபீமேல், ரெண்டுல ஏதாவது ஒன்று டிக் பண்ண முடியும், ரெண்டு டிக் பண்ண முடியாது, அது பேர் ஆப்ஷன் பாக்ஸ். அந்த ஆப்ஷன் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணும், இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணா இந்த ஆப்ஷன் ஆஃப் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்காவே, அது பேர் ஆப்ஷன் பாக்ஸ். அடுத்து பார்த்தா செக் பாக்ஸ். செக் பாக்ஸ் அப்படி சொல்லுவோம். ரேடியோ பட்டன். செக் பாக்ஸ்னா அதாவது ரேடியோ பட்டன்னாலும் ஆப்ஷன் பாக்ஸ்னாலும் ஒண்ணுதான். ரேடியோ பட்டன் அண்ட் ஆப்ஷன் பாக்ஸ் ஒண்ணுதான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்லேட் டூல் பார் சொல்லுவோம். இந்த வால்யூம்லாம் குறைக்குது, மேலே ஏற்றது இறக்குது யூஸ் பண்ணுவோம், அது ஸ்லேட் பார் சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ நீங்க யூஸ் பண்ற எல்லாமே அந்த புக்கில் கொடுத்துருப்பாங்க, சின்ன சின்னதா போட்டு ஒரு பேர் போட்டுப்பேன், லிஸ்ட் பாக்ஸ், கோம்போ பாக்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துருப்பேன். ஸோ பட்டன்ஸ்லாம் நம்ம ஏதோ ஒரு பட்டன் கிளிக் பண்ணல, அது வந்து கமாண்ட் பட்டன் சொல்லுவோம். ஸோ இதுக்கெல்லாம் ஒரு பேர் இருக்கு டெக்னிக்கலா, அந்த பேர் இது பிக் பண்ணுங்க அது பண்ணுங்க சொல்லாம அந்த கோம்போ பாக்ஸை கிளிக் பண்ணுங்க, அந்த லிஸ்ட் பாக்ஸ் இருங்க, டெக்ஸ்ட் பாக்ஸ்ல அடிங்க, கமாண்ட் பட்டன் ஓகே பண்ணுங்க, அந்த டிராப் டவுனுக்குள்ள போயிட்டு டிராப் டவுன் லிஸ்ட் இருக்கும், அதுக்குள்ள அது டிராப் டவுனுக்குள்ள போய் செலக்ட் பண்ணுங்க. அப்ப ரேடியோ பட்டனை ஓகே பண்ணுங்க. ரேடியோ பட்டன் ஆப்ஷன் இருக்கும், ஏதாவது ஒண்ணுதான், இது அல்ல இது. ஓகே, அது மாதிரி இருக்குது ரேடியோ பட்டன். செக் பட்டன் 2-3 ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். ஒரு ஃபாண்ட், ஒரு லெட்டர் வந்து போல்டா இருக்கும், இட்டாலிக், அன்லைன், 3மே கூட செலக்ட் பண்ணலாம். இந்த மோர் தென் ஆப்ஷன் நமக்கு வேணும்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்றது, அது பேர் வந்து செக் பாக்ஸ். ஏதோ ஒரு ஆப்ஷன் தான் நம்மளால செலக்ட் பண்ண முடியும், அது பேர் வந்து ரேடியோ பட்டன் ஆர் ஆப்ஷன் பட்டன் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த பட்டன்ஸ்லாம் பேர்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா டெக்னிக்கலா நீங்க சொல்லலாம். இல்ல இதை போய் கிளிக் பண்ணுங்க, அதை போய் கிளிக் பண்ண சொல்லாம அதுக்கு ஒரு பேர் இருக்கு, அதை ஞாபகம் வச்சுங்க. எல்லா பேரும் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துங்க. அந்த சிம்பிள் நான் கொடுத்துருப்பேன் எல்லாத்துக்கும், ஸோ புக்கில் கொடுத்துருக்கு பாருங்க. ஸோ அதை பத்தி ஆனா கேட்கல, இதெல்லாம் கேட்கவே இல்லை, டயலாக் பாக்ஸ் எல்லாம் கேட்கல இது வரைக்கும். ஸோ மேபி பாத்துங்க. அது முன்னாடியே பார்த்துதான் சிஸ்டம் ட்ரே, குயிக் லான்ச் பாரு, ஸ்டார்ட் பட்டன் முன்னாடி பார்த்துட்டோம். ஸோ விண்டோஸ்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த பார்த்தா விண்டோஸ்ல இருந்து இதுல வந்து மெயினா என்ன கொஸ்டின்னா மேக்ஸிமஸ் பட்டன் மேல இருக்கும் பார்த்துருப்பீங்களா, மேக்ஸிமஸ் பட்டன், மினிமஸ் பட்டன், க்ளோஸ் பட்டன். ஸோ இந்த பட்டன் வந்து மேல என்ன பட்டன், 3 பட்டன் இருக்கு கேட்டிருக்காங்க, 1 மார்க் கேட்டிருக்காங்க. இது மாதிரி 3 அப்ஜெக்ட் டைப்ஸ்ல கொடுத்துருக்காங்க, 3 மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எந்த பட்டன் இருக்கும் அந்த ஆர்டரா நீங்க ஏதிக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் எது இருக்கணும் அதை இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ஃபைலோட நேம் எங்க தெரியும்னா டைட்டில் பார்ல தான் தெரியும். டைட்டில் பார்னா ஒரு ஏதோ விண்டோ ஓப்பன் பண்றீங்க, மேல வந்து ஒரு பேஜ்ல மேல இருக்கும், ஃபைல சேவ் பண்ணணும்னு மேல நேம் காமிக்கும். இப்போ வேர்டோ எக்ஸலோ இல்லை பெயிண்டோ ஏதோ ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு நீங்க சேவ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மேல டாப்ல நேம் காமிக்கும். அப்போ ஃபைலோட நேம் எங்க தெரியும்னா டைட்டில் பார்ல தெரியும். அது டைப் ஆஃப் ஸ்க்ரோல் பார் 2 மார்க்ல கேட்டிருக்காங்க. டைப் ஆஃப் ஸ்க்ரோல் பார்னா ஒரு ஸ்க்ரோல் பண்ணீங்களா, இப்போ கீழே மேல இருந்து டவுன் பண்ணீங்க, ஒரு பேஜ் வந்து டவுன் பண்ண யூஸ் பண்ணா ஸ்க்ரோல் பார். ஓகே, ஸ்கோரல் பார் சொல்லுவோம். அது வெர்டிகல் ஸ்கோரல் பார், ஹரிசாண்டல் ஸ்கோரல் பார். வெர்டிகலா ஒன்று இருக்கும், ஹரிசாண்டலா ஒன்று இருக்கும். டைப் ஆஃப் ஸ்கோரல் பார்னா
2 இருக்கு, வெர்டிகல் அண்ட் ஹரிசாண்டல். விண்டோஸ் ஹெல்ப் கீ F1 கீ வந்து ஹெல்ப் கீ, ஞாபகம் வச்சுங்க. F1 கீ வந்து ஹெல்ப் கீ. ஓகே, F5 வந்து ரீஃப்ரெஷ். விண்டோஸை பேஸ் பண்ணி ஏதாவது கொஸ்டின் வந்துச்சுன்னா F1 அப்படின்னா ஹெல்ப் கீ, F5 வந்து ரீஃப்ரெஷ் கீ. ஓகேவா? ஸோ அதை நான் F2 வந்து ரீநேம் கீ. ஒரு ஃபைலுக்கு நம்ம ஒரு ஃபைலோட நேமை சேஞ்ச் பண்ணோம்னா F2 ப்ரெஸ் பண்ணி நீங்க அந்த ஃபைலோட நேமை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ F2 எதுக்குன்னா ஃபைல் நேமை சேஞ்ச் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். அது எக்ஸல்ல பொறுத்தவரை பார்த்தா அந்த ஒரு செல்லை எடிட் பண்ணணும். ஒரு செல்ல ஏதாவது டேட்டா இருக்குன்னா அதில் போய் நீங்க கிளிக் பண்ணி அடிச்சீங்கன்னா அது போயிடும். அப்ப நீங்க F2 பண்ணிட்டு அடிச்சீங்கன்னா அது கூட கண்டினியூ ஆகும். அப்ப F2 எதுக்குன்னா ஒன்னு எக்ஸல்ல பேஸ் பண்ணும்போது எடிட் செல் யூஸ் பண்ணலாம். அதுவே வந்து விண்டோஸ் பேஸ் பண்ணி ஏதோ ஒரு ஃபைல் பேரை மாத்தணும்னா ஜஸ்ட் F2 பிரஸ் பண்ணி அந்த ஃபைலுக்கு ரீநேம் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு F1 ஹெல்ப் கீ, ஞாபகம் வச்சுங்க. F5 வந்து ரீஃப்ரெஷ். இது கேட்டுக்க நிறைய டைம். ஒரு ஃபைலுக்கு ரீநேம் பண்ண யூஸ் பண்ற ஷார்ட்கட் வந்து F2. ஹெல்ப் நம்ம ஏதாவது படிக்க தெரியல கத்துக்கணும் அப்படின்னா F1. F5 வந்து ரீஃப்ரெஷ் கீ. இது டிஃபால்ட்டா இருக்க விண்டோஸ் கீ. விண்டோஸ்ல கீஸ் நிறைய கேட்டிருக்காங்க. அந்த விண்டோஸ் கீ பத்தி ஒரு லிஸ்ட் அவுட் கொடுத்துருக்கேன். அந்த கீஸ் மட்டும் படிச்சு வச்சுங்க. ஸோ அது 5 மார்க்ல நீங்க வந்து விண்டோஸ்ல இல்ல ப்ராக்டிகல்ல உங்களுக்கு விண்டோஸ் பேசிக் ப்ராக்டிகல் வந்தாலே அந்த கீழே எழுதுருங்க, வேற ஒன்றும் தேவையில்ல. நான் எதுக்கு சொல்றேன்னா ப்ராக்டிகல்ல உங்க பாயிண்ட் எதுக்கு தெரியல, நிறைய பாயிண்ட் எது தெரியல. அப்ப என்ன பண்ணணும், இந்த ப்ளோ ஷார்ட்கட் ஐ யூஸ்டு சொல்லிட்டு ஸோ என்னென்ன ஷார்ட்கட்ஸ்லாம் நீங்க விண்டோஸ் பேஸ்டு இருக்குதோ அந்த ஷார்ட்கட்ஸ்லாம் எதுக்கு விண்டோஸ்ல இருந்து ஒரு ப்ராக்டிகல் நீங்க வந்துச்சுன்னா, அதே வேர்ட்ல இருந்து ஒரு ப்ராக்டிகல் வருதுன்னா வேர்ட்ல பேஸ்ல நீங்க என்ன ஷார்ட்கட் A to Z வரைக்கும் ஈஸியா ஷார்ட்கட் எல்லாம்னு சொல்லியிருப்பேன். ஸோ கண்ட்ரோல் என்ன செலக்ட் ஆல், கண்ட்ரோல் பி நான் போல்டு, இதெல்லாம் தெரியல. அப்ப வேர்ட்ல ஏதாவது வந்துச்சுன்னா அந்த வேர்ட்ல நீங்க என்ன ஷார்ட்கட் லிஸ்ட் ஆஃப் ஷார்ட்கட் யூஸ் பண்ண சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் போட்டு எழுதிங்க. ஸோ ஈஸியா மார்க் போட்டுருவாங்க. ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அப்ப விண்டோஸ் பேஸ்டு ஷார்ட்கட் நம்ம தெரிஞ்சு வச்சா விண்டோஸ் பேஸ்ல ஏதாவது ஒரு கொஸ்டின் ப்ராக்டிகல் வருது, அங்கே கண்டிப்பா வர வாய்ப்பு இருக்கும். அப்ப நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா ஷார்ட்கட்டும். வேர்ட் பேஸ்டு ஏதாவது நம்ம வேர்டோ இல்ல எக்ஸலோ அதெல்லாம் பார்த்தா ஒரே காமன் ஷார்ட்கட் தான். ஸோ ஒரு சில ஷார்ட்கட் தான் டிஃபரெண்ட் ஆகும். ஸோ எல்லா ஷார்ட்கட் நீங்க எழுதிட்டாலே போதும், கண்டிப்பா உங்களால ஒரு பேஜ் ஃபில் பண்ண முடியும். ஈஸியா ஒரு 30 மார்க் அந்த ப்ராக்டிகல் ஒரு எக்ஸசைஸ்ல வாங்க முடியும். அப்ப எல்லாத்துக்கும் நீங்க என்ன தெரிஞ்சுங்கன்னா அந்த பேசிக் ஷார்ட்கட்டை மட்டும் படிச்சு வச்சுங்க. ஸோ ப்ராக்டிகல்ல எங்க கேட்டாலும் எழுதி வச்சிருங்க. கண்டிப்பா விண்டோஸ் பேஸ்டு ஷார்ட்கட்டும், அடுத்து வந்து MS ஆஃபீஸ் பேஸ்டு ஷார்ட்கட்டும். MS ஆஃபீஸ்ல எந்த கொஸ்டின் வந்தாலும் அந்த ஃபுல் ஷார்ட்கட்டை எழுதுறீங்க. ஓகேவா? ஆனா MS சக்சஸ்ல மட்டும் அந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறையும். நிறைய ஷார்ட்கட் யூஸ் ஆகுது. மற்ற எல்லாத்துக்கும் வேர்டு, MS எக்ஸல், அதுக்கப்புறம் வந்து பவர் பாயிண்ட், இது எல்லாமே மோஸ்ட்லி எல்லாமே காமன் ஷார்ட்கட் கீ தான். ஸோ MS எக்ஸஸ்ல அவ்வளோ ஷார்ட்கட் கீஸ் எல்லாம் இருக்காது. ஸோ அதனால அது மட்டும் அவாய்ட் பண்ணி MS எக்ஸஸ்ல கேட்டா நீங்க எல்லா ஷார்ட்கட் எழுதிடாதீங்க. MS எக்ஸஸ் தவிர மற்ற ஏதாவது ப்ராக்டிகல் வந்தாலும் நீங்க அந்த ஷார்ட்கட் முடியாதுங்க. வேற எதுவும் ஞாபகம் வச்சுன்னு தேவையில்ல, அந்த ஷார்ட்கட் எதனால போதும் உங்களுக்கு. அது ஞாபகம் வச்சுக்க நான் சொல்றது. ஸோ ஓகே, அது ஷட் டவுன் பண்றதுக்கு இதுக்கு ஷார்ட்கட் கீ தான் நான் சொல்லியிருக்கேன்ல, அந்த ஷார்ட்கட் கீலாம் எதுங்க Alt F4னா ஷட் டவுன் பண்றதுக்காக யூஸ் பண்றதா யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு இது 5 மார்க் அண்ட் 5 மார்க்ல கேட்டிருக்காங்க ஒர்க் வித் நோட் பேட். ஒரு நோட் பேட்ல எப்படி ஓப்பன் பண்ணீங்க, எப்படி ஒரு சேவ் பண்ணீங்க, இதுதான் எப்படி ஓப்பன் பண்ண. நீங்க ஷார்ட்கட் சேம் தான். நீங்க ஷார்ட்கட் சொன்னல, கண்ட்ரோல் S N கொடுத்தா நியூ ஃபைலு, கண்ட்ரோல் S கொடுத்தா சேவ் ஃபைலு, கண்ட்ரோல் 1 ஓப்பன் ஃபைலு. இந்த ஷார்ட்கட்ஸ் நீங்க ஏன்னா போதும். இல்ல ஷார்ட் பிளஸ் ஆர்னு போட்டு நோட் பேட் என்டர் பண்ண நோட் பேட் ஆன் ஆயிடும். ஸோ அது மாதிரி வேட் பேட் போட்டாலும் வேட் பேட் ஆகும். வேட் பேட் வேற, வேர்டு வேற. வேட் பேட் இந்த நோட் பேடும் வேட் பேடும் டிஃபால்ட்டா விண்டோஸ் கூட வந்துடும். டிஃபால்ட்டாவே விண்டோஸ் கூட வந்துடும். ஸோ அதுதான் இந்த வேட் பேட் அண்ட் வேட் பேட், நோட் பேட் அண்ட் வேட் பேட். ஆனா வேர்டுன்றது நம்ம MS ஆஃபீஸ்க்குள்ள இருக்குதான் வேர்டு. இப்போ வேட் பேடுன்றது நீங்க ஸ்டார்ட் பிளஸ் ஆர்னு போட்டு வேட் பேட்க்கு தான் ஆன் ஆகும். ஸோ அது கம்ப்யூட்டர்ல MS ஆஃபீஸ் இருக்குன்னு அவசியம் இல்லை. சம்டைம் நம்ம ஏதோ ஒரு கம்ப்யூட்டர்ல போய் ஒரு ரெஸ்யூம் ஓப்பன் பண்றீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் MS ஆஃபீஸ் இல்லைன்னா கூட ஓப்பன் ஆகும். அது இதுல ஓப்பன் ஆகுனா வேட் பேட்ல போயிட்டு ஓப்பன் ஆகும். வேட் பேட்ல இதுல கேட்டுருக்காங்க கொஸ்டின், நோட் பேட்ல நீங்க கலர் சேஞ்சஸ் பண்ண முடியாது, எதுவுமே கலர்லாம் கொடுக்க முடியாது. ஸோ ஃபாண்டோட ஃபார்மேட்டிங் சொல்லுவோம். அதுல போல்டு, இட்டாலிக் அது மாதிரி ஆப்ஷன் தான் இருக்கு, அதான் யூஸ் பண்ண முடியும். மோதர்ன் ஆப்ஷன் நம்ம கலர்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது. நோட் பேட்ல நம்ம என்ன பண்ண முடியாது, நோட் பேட்ல வந்து கலர் எல்லாம் கொடுக்க முடியாது. வேட் பேட்லனா கலர் எல்லாம் கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இது கொஸ்டினா கேட்டிருக்காங்க, ஒரு ஃபைல் எப்படி சேவ் பண்ணுறது. இதுல 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ ஃபார்மேட்டிங், இன்செட்டிங், ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். ஸோ ஃபார்மேட்டிங்னா என்னது, ஃபர்ஸ்ட் ஃபார்மேட்டிங், இன்செட்டிங், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டூல்ஸ், இந்த கான்செப்ட் புரிஞ்சுங்க. மெயினா ஒரு சாஃப்ட்வேர்க்குள்ள என்னன்னா ஃபைல் மெனுன்னு இருக்கும். அதுல போனா என்ன இருக்கும், ஃபைல் மெனுக்குள்ள என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஃபைல்குள்ள என்ன இருக்கும், நியூ, ஓப்பன், க்ளோஸ், சேவ், பிரிண்ட், சேவ் அஸ், ஓகே, எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட். எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் வந்து 5 மார்க்ல ஈஸியாக கேட்டு, ரொம்ப சிம்பிளா இருக்கும், ப்ராக்டிகலி அது ஈஸியா இருக்கும். ஸோ எக்ஸ்போர்ட்டிங் அண்ட் இம்போர்ட்டிங் இதெல்லாம் வந்து இந்த ஃபைல் மெனுல இருக்கும். அடுத்து எடிட் மெனுன்னு சொல்லுவோம். எடிட் மெனுல கட்டு, காப்பி, பேஸ்ட், ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். ஸோ இதெல்லாமே எடிட் மெனுல இருக்கும்.
ஸோ ஃபார்மேட்டிங் அப்படின்னா அது ஃபார்மேட்டிங். வாட் இஸ் ஃபார்மேட்டிங்னா ஒரு ஃபாண்ட் இருக்கு, ஒரு லெட்டர் நம்ம அடிச்சிட்டோம், அது கலரா ஸ்டைல் மாத்துறோம், போல்டு பண்றோம், சென்டர் பண்றோம், இதுதான் நம்ம ஃபார்மேட்டிங் சொல்றோம். அது நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஃபார்மேட்டிங் அப்படின்னா என்னன்னா ஒரு ஃபாண்ட்டை வந்து நம்ம என்னெல்லாம் கலர் சேஞ்சஸ் கொடுக்குறோமோ அதுதான் ஃபார்மேட்டிங் சொல்றோம். ஓகேவா? அடுத்து பிரிண்டிங் பண்றதுக்கு ஷார்ட்கட் என்னது? கண்ட்ரோல் பீனா பிரிண்டிங். இன்சர்ட்டிங்னா அர்த்தம் நமக்கு இன்சர்ட் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு வேர்ட்ல ஒரு டேபிள இன்சர்ட் பண்றோம், இல்ல ஒரு பிக்சரை இன்சர்ட் பண்றோம், அதுதான் இன்சர்ட். ஃபைண்டிங்னா ஒரு டாக்குமெண்டேஷன் ஒரு ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னா ஃபுல்லா உங்க பேரை தேர்தல ஜஸ்ட் கண்ட்ரோல் F அப்படின்னு கொடுத்துட்டு உங்க நேமை கொடுத்து என்டர் பண்ண போதும் அது எங்க இருக்கு அதே கண்டுபிடிச்சிடும். ரீப்ளேஸ்னா அர்த்தம் கண்ட்ரோல் H ஷார்ட்கட். ஸோ ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ், அந்த வேர்டை கண்டுபிடிச்சு அதுக்கு பத்தி வேற வேர்டை மாத்தா ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். ஸோ இதை ஞாபகம் வச்சுங்க. இது ஈஸியா நீங்க பண்ணலாம். ஓகேவா? கிரியேட் அண்ட் எடிட்டிங் இமேஜ் பெயிண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு இமேஜ் எடிட் பண்றது இந்த ஸ்டெப்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதே நீங்க பாத்துங்க. இது சிம்பிளா தான் இருக்கும். பெயிண்ட் ஓப்பனா நாங்க ஷார்ட்+R நீங்க ஒன்றும் தேவையில்ல, நான் சொன்ன அந்த வீடியோ போய் பாத்துங்க. அதுல எல்லாமே நடத்திருப்பேன் நான். ஆக்சுவலா அந்த 4 hours வீடியோ டோட்டலாவே இந்த ப்ராக்டிகல் வீடியோ இதுலயே வந்திருக்கும். ஸோ எப்படி ஒரு இமேஜை எடிட் பண்றது. ஸோ அதுதான் கால்குலேட் எப்படி யூஸ் பண்ணது. ஷார்ட்+R போட்டு கால்ஸ் கொடுத்தா கால்குலேட் ஆன் ஆயிடும். ஜஸ்ட் ஷார்ட்+ஆல் போட்டு கால்ஸ் அப்படி கொடுத்தா போது கால்ஸ் ஆன் ஆயிடும். கால்குலேட்டர் எப்படி ஆன் பண்ணு இது கொஸ்டின் ஆனா இது வரைக்கும் கேட்கல. ஸோ ஆனா எடிட்டிங் இமேஜ் கேட்டிருக்காங்க 5 மார்க்ல. இவ்வளவுதான் முடிஞ்சிச்சுங்க இதுல. ஸோ அடுத்தது லினக்ஸ்ல வந்து லினக்ஸோட ஓஎஸ்னா என்ன? இப்போ இது வரைக்கும் நம்ம விண்டோஸ்குள்ள இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம். லினக்ஸ்ல வந்து ஒன்றும் இல்லை, சிம்பிளா வந்து லினக்ஸ் ஓஎஸ்னா என்ன? ஸோ லினக்ஸ் வந்து ஃப்ரீ ஓப்பன் ஓஎஸ் நெட்ல இருந்து ஃப்ரீயாக இருக்கு, மல்டிபிள் லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணுது. அது நிறைய வெண்டார்ஸ் இருக்காங்க. அது நிறைய லினக்ஸ் வந்து ஒரே சாஃப்ட்வேர்ல அதுல வந்து நிறைய டைஃப் இருக்கு. ரெட் ஹாட், உபுண்டு, அது மாதிரி நிறைய இருக்கு. அது அவங்க ஒருத்தர் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த லினக்ஸ் சாஃப்ட்வேர் சோர்ஸ் எடுத்து போயிட்டு அவங்களுக்கு அந்த மாதிரி டிசைன் பண்ணி நிறைய பேர் அது பெய்ட் சாஃப்ட்வேரை மாத்தி விற்கிறாங்க. ஸோ நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது அதுல இருக்க காம்பவுண்ட். ஸோ இது எல்லாமே சின்ன சின்ன பாயிண்ட்ஸா இருக்கும். இதுல அதுக்கு இந்த லினக்ஸ் கமாண்ட் பாத்துங்க. கண்டிப்பா கமாண்ட்ல வந்து ஒரு 24 கமாண்ட்ஸ் இருக்குங்க. அதுல வந்து ஒரு ஏதாவது 2 ஒன்று கேட்பாங்க. கேட்னா என்ன, டைல்னா என்ன, கேம்ப்னா என்ன, டிஃப்னா என்ன, இதெல்லாமே கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே சிம்பிளா தான் இருக்கும், ஒவ்வொரு லைன் தான் இருக்கும். ஸோ அப்படியே நீங்க பாத்துங்க. அந்த 22 கமாண்டுக்கும் நான் கரெக்டா சின்ன சின்ன நோட்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ எல்லாத்துக்கும் எதுக்காக யூஸ் பண்ணுது. இப்போ கேட் அப்படின்னா எதுக்குன்னா ஒரு ஃபைலோட காப்பி பண்றதுக்கோ இல்ல ஒரு ஃபைலை கிரியேட் பண்றதுக்கோ, ஸோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைலை கிரியேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம், காப்பி பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். எல்லாத்தையுமே வந்து கேட் கமாண்ட் யூஸ் பண்ணலாம். டெல்னா லாஸ்டா இருக்க ஒரு ஃபைல்ல இருக்க லாஸ்டா இருக்க 5 லைனை பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணலாம். அடுத்து கம்பேரிசன். ஸோ கம்பேர் ஒரு டாக்குமெண்ட்டுக்கும் இன்னொரு டாக்குமெண்ட்டுக்கும் என்னென்ன டிஃபரெண்ட் இருக்கு. ஸோ கம்பாரிசன் டிஃபரெண்ட். இது லைன் பேஸ், இது உள்ள இருக்க டெக்ஸ்டருக்கும் இது வந்து உள்ள இருக்க லைனை டிஃபரெண்ட் பண்ணி காமிக்கும். அது உள்ள இருக்க டேட்டாவை ஷார்ட் பண்றது. எம்கேடிஆர்னா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றது. ஒரு ஃபோல்டர் நம்ம கிரியேட் பண்ண டாஸ்க்ல அதாவது லினக்ஸ்ல வந்து எம்கேடிஆர் சொல்லுவோம். இப்போ ஃபோல்டர் அப்படின்னாலும் டைரக்ட்னு சொல்லுவோம். டைரக்ட்னாலும் ஃபோல்டர்லாம் ஒண்ணுதான். நம்ம ஃபோல்டர்னா சொல்லுவோம்ல, இப்போ வந்து ஒரு ஃபோல்டருக்குள்ள நிறைய ஃபைல்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். அது பேர் தான் ஃபோல்டர் சொல்லுவோம். ஆக்சுவலா வந்து லினக்ஸ்ல சொல்லும்போது டைரக்ட்ரி சொல்லுவோம். டைரக்ட்னாலும் ஃபோல்டர்னாலும் ஒண்ணுதான். ஓகேவா? அந்த டைரக்ட் கிரியேட் பண்ண யூஸ் பண்றதா எம்கேடிஆர் சொல்லுவோம். சிடினா சேஞ்ச் டைரக்டரி, ஒரு டைரக்டரி இருந்து இன்னொரு டைரக்டரிக்குள்ள ஃபைலை மூவ் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். RMDனா ரிமூவ் டைரக்டரி. ஸோ ரிமூவ் டைரக்டரினா ஒரு ஃபோல்டர் தேவையில்லைன்னா ரிமூவ் பண்றதுக்கு. பிடிஎஃப்னா பிரசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. நம்ம இப்ப எந்த ஒரு ஃபோல்டர் உள்ள இருக்கும் அப்படின்னு பாக்குறதுக்காக யூஸ் பண்றோம் பிரசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. ஓகேவா? அது சிபி காப்பி ஃபைல். மோர் இந்த லாஸ்டா இருக்க ஃபைலை பார்க்க யூஸ் ஆகும். ஸோ ஹூ டிஃபரெண்ட் கேட்டிருக்காங்க. ஹூனா இப்ப யார் லாகின்ல இருக்காரு அப்படின்னு கண்டுபிடினா ஹூ கொடுத்தா போதும். ஹூ அமைனா எத்தனை பேர் உள்ள லாகின் இருக்காங்க அது டீட்டெயிலாக கிடைக்கும். ஸோ இது எல்லாமே டீட்டெயில் சின்ன சின்ன நோட்ஸா இருக்கும். இதெல்லாம் படுத்துங்க. ஸ்கில்லு வால் எல்லாமே சின்ன சின்ன கமாண்ட் தான். ஸோ இதுல கண்டிப்பா இதுல இருந்து ஒரு 1 மார்க் இல்ல ஒரு 2 மார்க் கண்டிப்பா வரும். இந்த 20 படிச்சுன்னா கண்டிப்பா 2 மார்க் இல்ல 3 மார்க் இதுல இருந்து வரும். இது நல்லா ஞாபகம் வச்சுங்க, இதுல இருந்து வரும். ஸோ இதுல வர ப்ராக்டிகல் என்னென்ன ப்ராக்டிகல்லாம் வரும்னா மொத்தம் இதுல 6 ப்ராக்டிகல் கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன ப்ராக்டிகல்னா ஒரு மல்டிபிள் ப்ரோக்ராம் வந்து இப்படி ரன் பண்ணுது. அந்த 4 hours வீடியோ சொல்லி கொடுத்துருக்கல. ஸோ அதுல பாருங்க ஈஸியா. யாரும் அந்த வீடியோ வச்சுலாம் சொல்லுங்க, நான் உங்களுக்கு அனுப்புறேன். ஜஸ்ட் இந்த ப்ராக்டிகல் எல்லாமே ஈஸியா இருக்கும். ஸோ நான் கொடுத்துருப்பேன். இதுல இருந்து உங்களுக்கு இது வரைக்கும் நீங்க இந்த சப்ஜெக்ட்ல இருந்து வர ப்ராக்டிகல் மொத்தமாவே. ஸோ இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் நீங்க அந்த வீடியோ இருக்கு ஃபுல்லாவே நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஆல்ரெடி இல்லைன்னா சொல்லுங்க. இதுல இருந்து ஒரு ப்ராக்டிகல் வரதான் வரும் உங்களுக்கு. இது வந்து 30 மார்க் மொத்தமா இதுல இருக்கிறது